ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாளே என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த நம்ம வீட்டில் கலந்துக்காமல் எதையுமே நம்ம செய்யக்கூடாது. எதையுமே நம்ம வீட்டில் கலந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு யோசித்து தான் செய்கிறோம். ஆனால் அதே அந்த யோசனை நம்மளுக்கு இருக்கிறப்போ பண்ணுறப்போ செய்கிறப்போ சில டைமில் நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒரு கலந்துக்கிறதா இருக்கட்டும், பண்ணுறதா இருக்கட்டும், எதையுமே நம்ம யோசிக்காமல் நம்ம பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வருதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தோம். அதனாலேயே நான் என்னென்னா, இனிமேனாச்சும் நம்ம அம்மாக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஓரளவு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நம்ம பகிர்ந்துக்கிட்டு தான் செய்யணும். அவங்கள மீறி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரியே தான் எனக்கு ஒரு யோசனை தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் ஒரு சீட்டு சேர்றதுக்காக என் ஃபேமிலியில் யாருக்கிட்டேயுமே சொல்லலை. இந்த மாதிரி இந்த சீட்டு சேர்ந்தா கொஞ்சம் நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுக்கிட்ட கூட சேராமல் தெரிஞ்ச ஒரு ஆள் ஆஃபீஸில் 10,000 மாதம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னால் அவ்வளோ இது பண்ண முடியாது. ஒரு 5,000 அந்த மாதிரி கட்டுறேன். நீங்கள் 50,000 சீட்டை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவரும் நீங்கள் நாங்கள் மொதல் சீட்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரு 7வது 8வது சீட்டு தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் யாரையுமே எங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களில் யாருமே அவர்கிட்ட சேரவே இல்லை. தெரிஞ்சவங்க தான் இது பண்ணுறாங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவருக்கு தெரிஞ்சவர் அவர். அப்படிங்கிறனால அவங்க ஏரியாவில் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார். சரி, நானும் ஒரு நம்பிக்கையில் சரி ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், நம்ம ஒய்ஃபுக்குள்ளேலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு கூட நீங்கள் எப்போதும் 40,000 சம்பளத்தில் என்ன 5,000 குறையுது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதுக்கு இதுக்குன்னு இது பண்ணிட்டாங்க, செலவாயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸில் இப்போ பிடிக்கிறாங்க, பிஎஃப் அது இதுன்னு சொல்லி போய் சொன்னேன் அவங்கள்ட்ட. ஆனால் அது ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், நம்ம பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு நகை வாங்குறதுக்கு எதுக்காவது ஒரு சேர்க்குறதுக்கு யூஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆளே இல்லை. வேறு ஊருக்கு போயிட்டாரா என்னன்னு தெரியல. வீடு பூட்டியிருந்து கேட்டால் அவங்க வீடை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட ஏமாற்றி ஒரு அமௌண்ட்டை யாருக்குமே மாதம் கொடுக்காம 2வது மாதம் கொடுக்காம வேறு ஆளுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை இவர் இது கைமாற்றிக்கிட்டே இருப்பார் போல இருக்குது. வேறு ஆளுக்கு இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டே இருக்கிறதுனால நானும் சரி 7வது மாதம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30,000 கட்டிட்டேன். 30,000 கட்டினதுக்கப்புறம் தான் அவன் 7வது மாதம் கட்டப்போ நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மாதம் அவர் ஏமாற்றிட்டு போயிட்டார். எல்லாருக்கிட்டையும் அந்த 7வது மாதம் தான் உங்களுக்கு, 6வது மாதம் தான் உங்களுக்கு, இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு 7, 8 பேர் வந்திருந்தாங்க. பக்கத்தில் சேர்ந்தவங்க எல்லாரும். இங்கே ஒரு 3 வருஷமாக இருந்தார். ஒரு வேலை பார்க்குறாரு, நல்ல ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, தெரிஞ்சவர் மாதிரி இருந்தார். அதனால தான் நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதே தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 35,000 லாஸ் ஆகிட்டு. அப்போ தான் எனக்கு யோசிச்சேன், நம்ம வீட்டில் யார்கிட்டயாதும் நம்ம ஒய்ஃபுக்கிட்டயா இருக்கட்டும், அம்மாக்கிட்டயா இருக்கட்டும், யார்கிட்டயாவது இந்த பணத்தை கொடுத்து வச்சுருந்தா கூட, நம்ம அம்மாட்ட இப்போ கொடுத்து வச்சுருந்தா கூட அவங்க ஒரு பேங்கில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா நம்ம கேட்குறப்ப எடுத்து கொடுக்குற ஆள் அவங்க. அவங்கள்ட்ட கூட நம்ம மறைச்சி செஞ்சோமே, இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதாகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு தான். இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் நம்ம உள்ள விஷயத்தில் எதா இருந்தாலும் ஒரு கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். இனிமேல் நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட மறைச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க இது பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே, இனிமேல் எது செஞ்சாலும் நம்ம அம்மாட்ட இல்லை வீட்டில் பிள்ளைங்கள்ட்ட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு விஷயத்த நான் அம்மாக்கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த நகை வாங்குறது சொன்னேன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படிங்கிறதுனாலேயே நான் கொஞ்சம் குழப்பத்திலே தான் இருந்தேன். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன ஒரு விஷயத்த செய்ய முடியுமோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறது இது பண்ணுறதெல்லாம் கரெக்டு தாங்க, நான் இல்லைங்கள. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நீங்கள் நம்ம சொந்தக்காரவங்க அப்படின்னு நினச்சிட்டு பண்ணணும் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது அவங்க அப்படி நினைக்கிறல்ல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு இது பண்ண முடியுதோ அதை நம்ம அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே அதுக்கு அவர் என்ன சொன்னாங்கன்னா, அதுவும் கரெக்டு தான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான்.
எதையுமே வந்து நம்மளால வந்து இது பண்ண முடியாது, செய்ய முடியாதனால நான் வந்து இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கேன் அப்படின்னோன்னே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. அவன் வந்து நம்ம எதையுமே வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்மளுக்கு இது இது கரெக்டான வேல நம்மளுக்கு போகுதா, பண்ணுதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோன்னே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. நீங்க ஒண்ணும் இது பண்ண வேண்டியதில்ல. பார்த்தா செஞ்சா, அத வந்து நம்மளுக்கு இது இதுக்கான டைம்ங்கிறது நமக்கு அமையும், பண்ணும், செய்யும். அதனால நான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து கொஞ்சம் குழப்பமான விஷயத்த வந்து நம்ம வந்து இருந்து நம்ம அதுக்கான இதுங்கிறத நம்ம இது பண்ணா மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னோன்னே, கேட்ட விஷயத்த வந்து நீ வந்து எதையும் சொல்றதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான வேலை வந்து நம்மளுக்கு இருக்கு, பண்ணுது, செய்யுது அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு மேல கடவுள் விட்ட செயல் தான். நம்ம எதையும் வந்து நம்ம ஒரு இதா எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோன்னே, சரி அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் எதா இருந்தாலும். சரி பார்த்து பண்ணுவோம் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த விஷயத்துல தான் வந்து எதையுமே வந்து ஒரு சில விஷயங்கள வந்து கடமையா நினைச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்றதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு ஒரு சில விஷயத்துல வந்து கிடைக்காது. கிடைக்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு தான் போகணும் அப்படின்னோன்னே, சரி அதெல்லாம் ஓகே தான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நான் இல்லங்கல. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த வேலை வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா இருந்தா, இந்த வேலையிலேருந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் வந்து அத வந்து ஒரு நினைவுபடுத்துறதுக்காக தான் ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னோன்னே, அதெல்லாம் புரியுது, புரியாம கிடையாது. எந்த ஒரு இத வந்து நம்மளுக்கு இது விஷயத்த வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த விஷயத்த வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஓகே தான். அத விட்டுட்டு தேவையில்லாம நம்மளுக்கு எதையுமே வந்து கொஞ்சம் இதா இருந்தாலுமே நம்மளுக்கு அது நல்லது கிடையாது அப்படின்னோன்னே, அதெல்லாம் சரிதான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா வந்து அந்த நேரத்தில வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்கிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்காதுங்க அப்படின்னோன்னே, அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு நீ சொன்னதெல்லாம் எனக்கு தெரியுது. அவங்க வந்து நம்ம சுயநலத்துக்காக மட்டும் தான் நம்மள இத்தன நாள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், நம்ம தம்பிக்கு தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும், பண்ணணும், செய்யணும்னு நினைக்கிறாங்க, பண்றாங்க, செய்றாங்க. அத நீ என்னைக்குமே புரிஞ்சுக்க அப்படின்னோன்னே, அதெல்லாம் புரியாம இல்ல. எல்லாமே வந்து புரியுது, தெரியுது தான். தெரியாம என்ன விஷயங்கள் இருக்கு. நம்ம அத புரிஞ்சுக்காமலாம் இல்ல. எதா இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். ஆனா வந்து அந்தந்த சமயத்துல அது வந்து நடக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளால எதுவுமே பண்ண முடியாத மாரி தானங்க இருக்கு அப்படின்னோன்னே, சரி அதெல்லாம் நீ விட்டுரு. விட்டுட்டு நம்ம வந்து எதா இருந்தாலும் வந்து ஒரு சில இத வந்து நம்மளுக்கு இது பண்றதுக்கான இதுங்கிறத நீ பாரு அப்படின்னோன்னே, சரி ஓகே அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து இது பண்ண முடியாத சூழல்ல தான் நம்மளுக்கு இருக்கு. நீ அதையே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில விஷயங்கள நான் கொண்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி பார்த்துக்கலாம். எதையுமே இது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு அப்புறம் தான் தோண ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த இதையுமே நம்ம வந்து ஒரு பெருசுபடுத்தாம வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போவோம், பண்ணுவோம், செய்வோம் எதா இருந்தாலும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு.